இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனமேட்டிமையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சிலருக்கு தங்களுடைய ஆஸ்தியை குறித்த மனமேட்டிமை, சிலருக்கு தங்களுடைய அழகை குறித்த மனமேட்டிமை, சிலருக்கு தங்களுடைய பதவி, அதிகாரம், தங்களுடைய குடும்பம், இதை குறித்ததான மனமேட்டிமை. இப்படிப்பட்ட மனமேட்டிமை உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாஷையிலே நாம் சொல்லும்போது மனமேட்டிமை அப்படின்னு சொல்லும்போது திமிரான ஒரு எண்ணம், ஒரு அகந்தையான எண்ணம் உள்ளவர்களை மனமேட்டிமை உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதத்திலே இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவுக்கு அடுத்தா போல மிகவும் கர்த்தரை தேடின ஒரு ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடந்த ஒரு ராஜா என்று சொல்லி எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தன் தகப்பனாகிய தாவீது நடந்த வழிகளிலெல்லாம் இந்த எசேக்கியா நடந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த ஒரு ராஜா. ஆலயத்தை பழுது பார்க்கிறார், ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அவர் ராஜாவாக வந்த உடனே முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை அவர் பழுது பார்க்கிறார், ஆலயத்தை சுத்திகரிக்கிறார், சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். பலிபீடங்கள், ஆலயம் எல்லாம் இடிந்து கிடக்கிறது. எல்லாவற்றையும் இவர் செம்மைப்படுத்துகிறார். கர்த்தரை துதிக்கும்படி கீத வாத்தியங்களை அவர் செய்து இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கும்படி கீத வாத்தியக்காரர்களை ஏற்படுத்தி வைக்கிறார். ஆலயத்தினுடைய ஆராதனைகளை எல்லாம் இவர் திட்டம் பண்ணுகிறார். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படி செய்கிறார். கர்த்தருக்குரிய எல்லா காரியங்களிலும் இவர் சிறப்பாய் செய்கிறார். கர்த்தருக்கு அடுத்த எல்லா காரியத்திலும் அவர் சிறப்பாக செய்கிற ஒரு ராஜாவாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த எசேக்கியாவுக்கு தேவன் மிகுந்த ஆஸ்தியை கொடுத்தார். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் மிகுதியான ஆஸ்தியை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார். இந்த எசேக்கியா கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் காணப்பட்டார். ஆண்டவர் அவருக்கு மிகுந்த ஆஸ்தியை கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த எசேக்கியா ராஜாவினுடைய காலத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் படையெடுத்து வருகிறார். இந்த சனகரிப் படையெடுத்து வந்து அந்த எருசலேமை முற்றுகை போடுவதற்காக வருகிறார். இந்த எசேக்கியா ராஜா, ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாரும் சேர்ந்து கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதமாக அந்த சனகரிப்பின் கையிலிருந்து அந்த எருசலேமை தப்புவிக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஒரு தூதனை அனுப்பி அசீரியருடைய பாளையத்திலே 185,000 பேரை சங்கரிக்கிறார். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவுக்காக செய்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்படுகிறார். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் காணப்படுகிறார். அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், அழுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு இறங்கி இதை நாம் பார்க்கிறோம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து எசேக்கியா ராஜாவை குணமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே செய்கிறார். இப்படிப்பட்ட எசேக்கியா ராஜாவுக்கும் கூட வாழ்க்கையிலே மனமேட்டிமை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 25ஆம் வசனத்திலே எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். பாருங்க, எவ்வளவு ஆண்டவர் அவருக்கு அற்புதங்களை செய்தார். சத்துருக்களுடைய கரத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார். மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். இப்படி அவருக்கு மிகுந்த செல்வாக்கை ஆண்டவர் கொடுத்தார். இப்படிப்பட்ட அந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அவருக்கு மனமேட்டிமை வருகிறது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டிமையானான். ஆண்டவர் அவருக்கு செய்த உபகாரம், அந்த பெரிய வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்த அந்த உபகாரத்தை எசேக்கியா ராஜா மறந்து போனார். அதை நினைக்காமல், அதற்கு தக்கதாக தன்னை தாழ்த்தாமல் அவர் ஆண்டவரை
மறந்து போனார், மனமேட்டிமை கொண்டார். தான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி தன் மனதில் பெரிய கர்வம் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பாபிலோன் என்னும் தூர தேசத்தில் இருந்து அந்த மெரோதாக் பலாதான் என்கிற ராஜா ஊழியக்காரரை அனுப்புகிறார். இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு சுகவீனமாக இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வெகுமானங்களை எல்லாம் கொடுத்து நிருபங்களை கொடுத்து அனுப்பி விசாரித்து வர சொல்லுகிறார். வியாதியஸ்தனை பார்ப்பதற்காக ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். இங்கே வந்த இடத்துல அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? அவருடைய பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷங்களில் உள்ள எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள ஊழியக்காரரிடத்திலே அவர்கள் எசேக்கியா வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா ஆண்டவர் தனக்கு கொடுத்த சுகத்தை, அற்புதத்தை அந்த அந்நிய ராஜாக்களுடைய ஸ்தானாபதிகளிடத்திலே அவர் விளக்கி சொல்லாமல் தன்னுடைய அந்தஸ்தையும் தன்னுடைய சிறப்பையும் பெருமையையும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். கர்த்தருடைய கோபம் எசேக்கியா ராஜாவின் மேல் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவர் கேட்கிறார், உம்மிடத்திற்கு வந்தது யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், பாபிலோன் என்னும் தூர தேசத்தில் இருந்து வந்தார்கள். என்னத்தை பார்த்தார்கள்? எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என்னுடைய ராஜ்யத்திலே நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய இருதயம் மனமேட்டிமை அடைகிறது, பெருமை அடைகிறது. தன்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாவற்றையும் நினைத்து அவருடைய உள்ளம் மனமேட்டிமையாகிறது. இவர் வியாதிப்பட்டிருக்கும் போது அவர் ஜெபிக்கும் போது சொல்வார், என்னுடைய இருளின் நாட்களிலெல்லாம், என்னுடைய காலத்திலெல்லாம் இந்த இருளின் நாட்களை நினைத்து நான் நடந்து கொள்வேன் என்று சொன்ன எசேக்கியா ராஜா இப்பொழுது அவருக்கு சுகம் கிடைத்து அவருக்கு ஒரு அற்புதம் நடந்த உடனே அவர் மனம் மேட்டிமையாகிறது. அவருடைய இருதயம் மனமேட்டிமையாகிறது. உடனே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீர் அந்த பாபிலோன் ராஜாவின் இடத்திலே எல்லாவற்றையும் நீர் காண்பித்தீர். கர்த்தருடைய கோபம் உம்மேல் வருகிறது. எனவே உம்முடைய நாட்களில் சமாதானம் இருக்கும், உம்முடைய நாட்களில் சந்தோஷம் இருக்கும். ஏனென்று சொன்னால் இவர் கர்த்தருக்கு அடுத்த நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் உம்முடைய சந்ததி பாதிக்கப்படும். உம்முடைய சந்ததியிலே பின்காலத்திலே வருகிறவர்கள் அதே பாபிலோன் ராஜாவினுடைய அரண்மனையிலே வேலைக்காரர்களாக, அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி அந்த மனமேட்டிமை நிமித்தமாக அவருக்கு அங்கு ஒரு கடினமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு நல்லது செய்தாலும் அவருடைய உள்ளத்திலே கடைசியிலே ஒரு மனமேட்டிமை வருகிறது. ஏனென்றால் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இந்த நாட்களிலே நாமும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கலாம், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விருத்தி அடைய வைத்திருக்கலாம். நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது. நம்முடைய இருதயம் மனமேட்டிமை அடையக்கூடாது. நம்முடைய அற்பமான ஆரம்பத்தின் நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். ஆரம்ப நாட்களிலே நாம் எவ்வளவு ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்பட்டோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். நம்முடைய அற்பமான ஆரம்ப நாட்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு மனமேட்டிமை வராது, தாழ்மை வரும். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய சந்ததிகள், பிற்கால சந்ததிகள் பாதிக்கப்படும் என்று சொல்லி நாம் இந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். பின்னால் வந்த ராஜாக்கள், இவருடைய சந்ததியில் வந்தவர்களை அந்த பாபிலோன் ராஜா சிறைபிடித்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு அடிமைகளாக அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எனவே நாம் மனமேட்டிமை கொள்ளும்போது நாம் விழுந்து போகிறோம், நாம் அழிந்து போகிறோம். எனவே எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த உபகாரத்தை நாம் எப்பொழுதும் எண்ண வேண்டும். அப்படி நாம் நினைக்கிற பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே மனுஷர்களுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் மனமேட்டிமை கொள்ளாதபடி நாங்கள் தாழ்மையாய் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்கு செய்த உபகாரத்தை நாங்கள் எப்பொழுதும் நினைத்து ஆண்டவரே அதற்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.